மாவட்டம் கொடைக்கானல் காவல் நிலைய போலீசாரின் பெயரில் போலி முகநூல் கணக்கு தொடங்கி பண மோசடியில் ஈடுபட்டு வருகிறது ஒரு கும்பல். போலீஸ் பெயரில் மோசடி செய்யும் கும்பல் சிக்குமா? கடந்த ஆண்டு சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால், கூடுதல் ஆணையர் தினகரன், ஏடிஜிபி ரவி உள்ளிட்ட பல IPS அதிகாரிகள் பெயரில் போலி முகநூல் கணக்குகள் தொடங்கி 5000, 10,000 என சிறிய சிறிய தொகை கேட்டு ஒரு கும்பல் தொடர் மோசடியில் ஈடுபட்டு வந்தது. இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை போலீசார் ராஜஸ்தானில் வைத்து கைது செய்தனர். இந்நிலையில் தற்போது மீண்டும் அதே போன்று போலீசார் பெயரில் போலி கணக்கு தொடங்கி பண மோசடியில் ஈடுபடத் தொடங்கியுள்ளது மோசடி கும்பல் ஒன்று. குற்றவாளிகள் சிக்குவார்களா? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த சில தினங்களாக இந்த காவல் நிலையத்தில் பணியாற்றும் மற்றும் ஏற்கனவே பணியாற்றிய காவலர்கள் பெயரில் போலி முகநூல் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது. சார்பு ஆய்வாளர்கள் பெயரில் தொடங்கப்பட்ட கணக்குகளின் மூலம் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் கொடைக்கானல் பகுதி மக்களுக்கு ஃபேஸ்புக்கில் நண்பர்களாக இணைத்துக் கொள்ள அழைப்பு வந்துள்ளது. காவல் அதிகாரியே நமக்கு நட்பு அழைப்பு விடுக்கின்றாரே என்று சிலர் அவர்களுடன் நண்பர்களாக இணைந்துள்ளனர். அப்படி இணைந்து கொண்ட நண்பர்களிடம் காவல் அதிகாரி பெயரில் இருக்கும் நபர் முதலில் நலம் விசாரித்து சாட் செய்வார். அடுத்து அவசர தேவைக்காக உடனடியாக 5000 முதல் 10,000 வரை தேவை என்றும் அதை 2 நாட்களில் திரும்ப கொடுப்பதாகவும் தெரிவிப்பார்கள். உடனடியாக கூகுள் பே, போன்பே மூலம் தொகையை அனுப்ப சொல்லி கும்பல் சாட் செய்யும். இந்த விவகாரம் கொடைக்கானல் காவல்துறைக்கு தெரிய வந்துள்ளது. பொதுமக்கள் இதுபோன்ற சமூக வலைதளங்களில் வருகின்ற போலியான கணக்குகளை நம்பி ஏமாற வேண்டாம் என காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. பல தவணைகள் இதுபோன்ற சொல்லியும் பொதுமக்கள் ஏமாறுவது தொடர்கிறது. எனவே பொதுமக்கள் விழிப்புடன் இருந்து இதுபோன்ற வலைதளங்களில் வரும் கணக்குகளை நம்ப வேண்டாம். இதுபோன்ற தகவல் இருந்தால் காவல்துறைக்கு உடனடியே தகவல் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது. சமூக வலைதளங்கள் மூலமாக யார் பணம் கேட்டாலும் நம்பி பணத்தை இழக்க வேண்டாம் என்று சொல்லும் காவல்துறை அதிகாரிகள் அதுபோன்று யாராவது தொடர்பு கொண்டால் உடனே புகார் அளிக்கும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளனர். காவல் அதிகாரிகள் பெயரிலேயே நூதன மோசடியில் ஈடுபடும் கும்பல் சிக்குமா?